வணக்கம், வெல்கம் பேக் டு வீடியோலி பியூட்டி தமிழ். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மணப்பெண்ணாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபேஷியலை வந்து நீங்கள் அட்லீஸ்ட் 1 வீக் முன்னாடியாவது இந்த பேக் போட்டிங்க அப்படின்னா சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். பார்லரில் போய் பண்ணுறதை விட இந்த ஃபேஷியல், இந்த ஹோம் ரெமடி வந்து 100% பயங்கரமான பிரைட்டான எஃபெக்டிவான ரிசல்ட்டு கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட ஃபேஸில் உள்ள மங்கு, பிம்பிள்ஸ், அந்த பொறிப்புரியாக நெத்திலெலாம் வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த பொறிப்புரியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். டல்லாக இருக்க நம்ம ஸ்கின்னை வந்து அப்படியே பிரைட்டாக ஜொலிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நம்ம ஃபேஸ் வந்து பிரைட்டாக இருந்தாவே வந்து ஆட்டோமேட்டிக்லி வந்து நம்மளுக்கு ஹாப்பி வரும். ஸோ ஹாப்பியாக இருந்தாவே நம்ம ஃபேஸ் வந்து இன்னும் க்ளோவாக கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஹாப்பியாக இருக்கிறது வந்து நம்மளோட ஃபேஸை வச்சு தான் எல்லாமே இருக்கும். ஸோ அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அதுதான், நம்ம சந்தோஷமாக இருந்தோம் அப்படின்னா நம்ம ஃபேஸில் வந்து அப்படியே வந்து ஜொலிக்கும். ஸோ அதுதான் அது. ஸோ கண்டிப்பாக இந்த ஃபேஷியல் வந்து அதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ வாங்க அது எப்படி செய்கிறது அப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோலே பியூட்டி தமிழ் சேனலை ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே கூட இருக்க குட்டி பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போகிற வீடியோ ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 டம்ளர் பால் எடுத்துக்கிறேன். கூட வந்து 1/4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது கூட வந்து மெயினாக வந்து குங்குமப்பூ நம்ம ஆட் பண்ணிக்கணும். இதை வந்து நாட்டு மருந்து கடையில் ஸ்கின்னுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கணும். ஸோ நானுமே வந்து எங்கள் அக்கா ப்ரெக்னன்சி டைமில் வந்து நான் வாங்கியிருக்கேன். விலை கூட தான். அது வந்து நம்ம இன்டேக்காக எடுத்துக்கிறது வந்து விலை கூட தான். ஸ்கின்னுக்கு அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கும். நாட்டு மருந்து கடையில் நான் வாங்கியிருக்கேன். இதை வந்து ஒரு 3-4 பிஞ்சு வந்து நான் ஆட் பண்ணி நல்லா அடுப்பில் வந்து கொதிய வச்சு கொஞ்சமான பாலை எடுத்துக்கிறேன். இதோட ப்ராசஸ் வந்து நான் ஆல்ரெடி வீடியோவில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து ஷார்ட்டாக முடிச்சிட்டேன். அந்த வீடியோ லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த க்ரீம் தான் நம்ம எடுப்போம் அந்த பாலில். ஸோ அந்த லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் இருக்க அந்த பாலை வந்து இந்த பாலை வந்து ஃப்ரீசரில் வச்சு நல்லா க்ரீமியாக வச்சுக்கணும். நல்லா சில்லுன்னு இருக்கும். ஸோ இந்த டைமில் வந்து அந்த பாலை வந்து அந்த க்ரீமியாக இருக்கும் இல்லையா, அதை வந்து நம்ம நல்லா தட்டி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம கூட லெமன் ஆட் பண்ணிக்க போகிறோம். லெமன் வந்து செப்பரேட்டாக நம்ம ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஏதாவது இன்க்ரீடியன்ஸில் சேர்த்து ஆட் பண்ணும்போது நம்ம ஸ்கின் கலரை வந்து மேலும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இதை வந்து நான் ஒரு ஹோல் போட்டு, அதாவது ஒரு ஓட்டை போட்டு அப்படியே பிழிஞ்சு விட்டுக்க போகிறேன். நம்மளுக்கு வந்து ஒரு 7 சொட்டு இருந்தால் போதும் லெமன் ஜூஸு. ஸோ 7 சொட்டு நம்ம விட்டுக்கலாம். ஸோ விட்டதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தென் அதுக்கப்புறமா வந்து பீட்ரூட் குளியல் பவுடர் தான் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதில் வந்து இந்த டீஸ்பூனில் 1/2 டீஸ்பூன் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தென் 1 டீஸ்பூன் கடலை மாவு எடுத்திருக்கேன். கடலை மாவு நம்ம ஃபேஸில் உள்ள அழுக்கெல்லாம் ரிமூவ் பண்ணி நம்ம ஃபேஸை வந்து நல்லா வெண்மையாக கொண்டு வரதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. தென் நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ஸ் வந்து ஆரஞ்சு பீல் பவுடர் தான் எடுத்திருக்கேன். இது வந்து வீட்டிலேயே செஞ்சது. கிட்டத்தட்ட எனக்கு வந்து 9 மாதம் ஆச்சு இதை செஞ்சு, அப்படியே கெடாமல் இருக்குது. இந்த பாட்டிலை ஓப்பன் பண்ணும்போது சூப்பரான வாசனை வந்துச்சு. அந்த ஆரஞ்சு தோலை வந்து நசுக்குனா ஒரு ஸ்மெல்லு வரும் இல்லையா, அந்த அளவுக்கு இருந்தது. இது வந்து பீட்ரூட் பவுடர் எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு வந்து நம்ம ஆரஞ்சு பீல் பவுடரும் எடுத்துக்கணும். ஸோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டா ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் வந்துடும். ஸோ இதை எப்படி அப்ளை பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபேஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கணும். முகத்தில் வந்து எந்த ஒரு மேக்கப்புமே இருக்கக்கூடாது. நல்லா வாஷ் பண்ணியாச்சு, க்ளீன் பண்ணியாச்சு. நான் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து கடலை மாவு பால் வச்சு தான் ஃபேஸ் வாஷ் பண்ணேன். ஸோ நல்லா க்ளீனாக இருக்குது, ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்குது. ஸோ இந்த நெக்ஸ்ட் ப்ராசஸ் தான் நம்ம இந்த ஃபேஷியல் பண்ணணும். இது வந்து மற்ற ஃபேஷியல் மாதிரி இப்படி தொடும்போது க்ரீம் மாதிரிலாம் இருக்காது. கொஞ்சம் பிசு பிசுன்னு ஒரு மாதிரி இருக்கும். உங்களுக்கு அது தொடும்போதே வந்து அதை உணர முடியும் உங்களால். கொஞ்சம் ஒரு மாதிரி வந்து ஒரு பிசு பிசுன்னு இருக்கும். ஸோ அப்ளை பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டு லட்டு குட்டியோட கொலுசு சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது அப்ளை பண்ணும்போது நம்ம ஃபேஸ் வந்து நல்லா பிங்கிஷாக மாறுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஒரு சிலருக்கு வந்து ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா, ஐயோ நம்ம ஃபேஸில் ஏதாவது வந்துருமே அப்படிங்கிற பயத்தினாலே வந்து அவங்களுக்கு வந்து ஏதாவது வந்துடும். ஸோ அதனால் கொஞ்சம் நம்ம நினைக்கிறதே வந்து பாசிட்டிவாக நினச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு எதுவுமே ஆகாது. ஸோ இதை வந்து தாராளமாக கண்ணை சுற்றி அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஃபேஷியலை முடிஞ்ச வரைக்கும் மார்னிங் அப்படி இல்லை அப்படின்னா ஈவினிங் போடுங்க. ஸோ இதை போட்டு முடிச்சுட்டு வெயிலில் போக வேண்டாம். இந்த ஃபேஷியல் வந்து ஒரு நாளைக்கு 2 டைம்ஸ் பண்ணுங்கள். அது எப்போனாலும் பிரச்சனை இல்லை. இந்த ஃபேஷியல் பண்ணதுக்கப்புறம் அந்த விட்டமின் சி சீரம் இருக்குது இல்லையா, அந்த ஃப்ளாக்ஸ் சீடில் செஞ்சுருப்பேன். அது நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா இன்னும் உங்களுக்கு சூப்பரான க்ளோ கிடைக்கும். இந்த ஃபேஷியல் பண்ணதுக்கப்புறமா அந்த சீரம் நீங்கள் அப்ளை பண்ணணும்.
அதோட லிங்க் வேணால் நான் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். முடிஞ்சதுன்னா நீங்கள் அதையும் ரெடி பண்ணி இது ரெண்டையுமே யூஸ் பண்ணுங்கள். சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் வந்து நைஸாக அரைக்கணும்னா அரைச்சிக்கலாம். நான் வந்து எல்லாமே வந்து குறக்குறம் தான் அரைச்சிருப்பேன். ஸோ இதில் வந்து ஸ்க்ரப் பண்ணலாம் முடியாது, ஏன்னா வந்து கொஞ்சம் பிசு பிசுன்னு தான் இருக்கும். அதனால் ஸ்க்ரப்லாம் பண்ண முடியாது. ஆனால் நம்ம வந்து லைட்டாக நம்ம காஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி மசாஜ் பண்ணி கொடுக்கணும். நான் வந்து 2-3 கோட்டிங் கொடுப்பேன். ஒரு சிலருக்கு வந்து இதை அப்ளை பண்ணோன்னே வந்து இந்த இடம்லாம் அப்படியே முன்னு ஊறுற மாதிரி இருக்கும். அது ஒன்றுமே இல்லை, உங்கள் ஸ்கின்னில் வந்து நல்லா உள்ளே போய் அப்சர்வ் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ பயப்பட வேண்டாம். எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ணும்போது அந்த மாதிரி தான் இருந்தது. ஒரு 2-3 டைம் அப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா எனக்கு வந்து இது பழகிடுச்சு. இந்த ஃபேஷியல் வந்து ஏதாவது உங்களுக்கு பிம்பிள்ஸ் வருமா அப்படின்னா கண்டிப்பாக வராது. இருந்தாலும் நீங்கள் ஒரு தடவை குங்குமப்பூ ஆட் பண்ணியிருக்கனால ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள். ஸோ குங்குமப்பூ ஆட் பண்ணியிருக்கனால வந்து எல்லா ஸ்கின் டைப்புக்குமே செட் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு சில ஸ்கின் டைப்புக்கு வந்து இன்டேக்காக எடுத்துக்கவும் செட் ஆகாது, நீங்கள் வெளியில் ஸ்கின்னுக்கு வெளியில் அப்ளை பண்ணாலும் செட் ஆகாது. ஸோ அதனால் நீங்கள் ஃபர்ஸ்ட் நீங்கள் செக் பண்ணிவிட்டு தென் ஆஃப்டர் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இந்த சைடு அப்ளை பண்ணிவிட்டு இந்த சைடு வரதுக்குள்ளே வந்து இந்த சைடு வந்து ட்ரை ஆயிரும். ஸோ அகெயின் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த வாயை சுற்றி உள்ள கருமைகள், இந்த மூக்கு மேலே வந்து லைன்லாம் இருக்கும், அதெல்லாம் கிளியர் பண்ணும். இதில் வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த நேரத்தில் மடிப்பாக வந்து கருப்பாக இருக்கும். ஸோ அதெல்லாம் போக்குறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த ஃபேஷியல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படின்னா அப்ளை பண்ணிகிட்டே இருப்பேன், சும்மா அப்ளை பண்ணுவேன், அப்படியே எடுத்து காயவே விட மாட்டேன். ஸோ அதனால தான் அப்ளை பண்ணிட்டே இருக்கேன். ஓகே போதும், இன்னும் கொஞ்சம் இருக்குது. இதை வந்து நான் ஈவினிங் யூஸ் பண்ணுவேன். ஸோ ஒரு நாளைக்கு 2 டைம்ஸ் நான் யூஸ் பண்ணுவேன். முடிஞ்சதுன்னா இதை வந்து நீங்கள் டெய்லி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை டைம் இல்லை அப்படின்னா வீக்லி 3 டைம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணால் போதும். ஸோ இது நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறமா வந்து நீங்கள் வாஷ் பண்ணும்போது நல்லா இந்த மாதிரி மேல் நோக்கி இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணிவிட்டு தேய்ச்சிங்க அப்படின்னா உதிரும் கொஞ்சம். ஸோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிங்கன்னா. ஸோ நெக்குக்கு அப்ளை பண்ணிடுறேன். ஓகே, இது ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு இந்த ரிசல்ட் வந்து நீங்களே லைவாக பாருங்கள். ஸோ இப்போ நல்லா காஞ்சிருச்சு, நல்லா பயங்கரமாக வந்து டைட்டாக இழுத்து பிடிக்கும். 2 நிமிஷத்துல நல்லா வந்து இழுத்து பிடிக்க ஆரம்பிச்சிடும். சீக்கிரமே காஞ்சிடும். 5 நிமிஷம் கூட அதிகம் தான். ஸோ சீக்கிரம் காஞ்சிடும். நான் வந்து 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் வாஷ் பண்ணுறேன். ஸோ வாஷ் பண்ணிவிட்டு வந்து காமிக்கிறேன். வாவ் வாவ், சூப்பராக இருக்குது. ஒரு மில்கி ஃபேஸாக இருக்குது, ரொம்பவே சாஃப்டாக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நம்ம ஸ்கின்னை வந்து அப்படியே லிஃப்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பாக இந்த ஃபேஷியல் வந்து மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ நான் வந்து நேச்சுரல் சன்லைட்டில் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ இங்கே வந்து சென்னையில் வந்து மேகமூட்டமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து வீடியோ வந்து அவ்வளோ உங்களுக்கு அந்த நேச்சுரலாக அவ்வளோ அந்த ப்ரைட்டாக தெரியலன்னு நினைக்கிறேன். பட் அவ்வளோ ஒரு ப்ரைட்டாக இருக்குது, சூப்பரான ரிசல்ட்டு கிடச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ எனக்காக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நலமுடன் வள வாழ்த்துக்கள்.